அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மண்டலம் 28 உதவியாளர் ரொட்டேரியன் வெங்கட்ராம் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சுகன்யா தேவி சக்திவேல் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்கள். கருணையே வடிவமான கடவுளே, ரோட்டரி இயக்க நிறுவனரின் அகத்தூண்டுதலுக்கு நன்றி. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும், ரொட்டேரியனாக சேவைகளை செய்யவும், ஜாதி, மதம், இனம் என அனைத்தையும் கடந்து தொண்டினை புரிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தாங்கள் எங்களுடன் உடனாகவும், உயிராகவும், வேறாகவும், நட்பாகவும் இருந்து வழிநடத்தி எங்களை காத்தருளுமாறு மனம், மொழி, மெய்களால் அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்கள் என்புடன் கேட்டுக்கொள். வணக்கம். இன்றைய காலை சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தொடர்ந்து இந்த திட்டத்தில் சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 28 உதவி ஆளுநர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பிக்கும் கிருமிகள் பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இருக்கும் சென்னையை சேர்ந்த தேவி அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் இன்றைய கால வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1054வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதில் பெருமை கொள்கிறது. நன்றி. கண்ணாடி போடுறதுனால தடுமாற்றம் இருக்குது சார். ஓகே ஓகே ஓகே. நன்றி நன்றி சார். சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நலசிவமையா அவர்களை அன்புடன் கேட்டோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்ததானே, தெளிவு குரு சிந்தித்ததானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை, நீண்ட மூச்செடுத்து ஆயுதத்தை உச்சரிக்க வேண்டும்.
நிர்ணய முத்திரை. ஓம். முத்திரை. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததனை வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததனை வெற்றியுறுதி. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நீட்டிக்கிறோம். கால்களை நன்றாக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லா இலக்கப்படுத்திக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுகின்றோம். கால் பாதத்தை அப்படியே வட்டமா சுத்தணும். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. வலது காலெல்லாம் மடக்கி டச் பண்ணி நேராக நின்றோம். 2 இடது கால், வலது, இடது, நன்றாக மூச்சு விடுகின்றோம். அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடும். அப்படியே இடத்துல கை வச்சுக்கோங்க. நம்ம உச்சி முதல் பாதம் வரை அசைவு பயிற்சி செய்யறோம். இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கையில் அப்படியே சோல்டர் லெவல் வச்சுக்கோங்க. நல்லா ரைட் சைடு திரும்புறோம். மெதுவா அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஓய்வு. நன்றாக மூச்சு விடுறோம். காலை சேர்த்து வச்சு நின்று ரைட் ஹேண்ட் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 நல்லா காலோடு சேர்ந்து ஒட்டி வரலாம். 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுத்தலாம். 1 2 3. இடகை 1 2 3 அப்படியே எதிர்ப்புறம் சுத்துங்க. 1 2 3. கைகள் மேல நீட்டிக்கிறோம். கை விரல்களை நன்றாக மடக்கிக்கிறோம். 1
2 3 4 5 மணிக்கட்டு நல்லா வட்டமா சுத்துங்க 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் சுத்துங்க 1 2 3 4 5 முழங்கை நல்லா மடக்கிடுறோம் 1 2 3 கையை நல்லா ஃப்ரீயா விடுங்க நல்லா மூச்சு விடுங்க அப்படியே சோல்டர்ல கை வச்சிடறோம் நல்லா முழங்கை வந்து வட்டமா வர மாதிரி சுத்தம் 1 2 3 4 5 ஆப்போசிட் சுத்துங்க 1 2 3 4 5 நல்லா மூச்சு விடுங்க இடுப்புல கை வச்சுக்கணும் தலையை வந்து ரைட் சைட் திரும்பி பார்க்கணும்னா ஸ்ட்ரைட்டா வந்துருங்க அப்படியே லெஃப்ட் சைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா பாருங்க கழுத்து மேலே கீழே வளைக்கலாம் up down up down up down up down அப்படியே ஸ்ட்ரைட்டா பாருங்க ரைட் சைட் இப்போ கழுத்தை வந்து நல்லா வட்டமா சுத்துறோம் ரைட் சைடுல இருந்து அப்படியே கீழ் நோக்கி வட்டமா சுத்துறோம் 1 2 3 4 ஆப்போசிட் லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி வட்டமா சுத்துறோம் 1 2 3 4 ஓய்வு நல்லா முடிச்சுடுங்க கண் பயிற்சி ஸ்ட்ரைட்டா லாங்கா இருக்கிற ஒரு பொருளை தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கணும் அடுத்து மூக்கு நுனியை கவனிக்கணும் தூரமா இருக்கிற ஒரு பொருளை கவனிங்க அப்படியே மூக்கு நுனியை கவனிங்க அப்படியே ஒரு 10 டைம் செய்யறோம் அப்படியே கண்கள் மூடி முடிங்க ஒரு 10 கவுண்டிங் கண்களை மூடி திறக்கிறோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு இப்ப நல்லா கண்ணை திறந்து ரைட் சைடு பார்க்கணும் அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இப்படி கண்கள் மூடி பண்ணீங்க அடுத்து மேலே கீழும் பார்க்கணும் தலையாடக்கூடாது கண்கள் மட்டும் மேல போகணும் டவுன் கண்கள் மட்டும் கீழே வரணும் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படியே கண்கள் முடிங்க கண்ணை தேய்ச்சிடாதீங்க கண்ணை தேய்க்க கூடாது கண்ணு அனந்தரமா இருந்ததுன்னா நீங்க வந்து கண்ணுல வந்து ஒரு தட்டுல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கண்களை தண்ணிக்கு வச்சு நல்லா
திறந்து மூடணும் கண்ணுக்குள்ள தண்ணிகளை வச்சு, இல்லைன்னா அந்த கண்கோலையும் இருக்கு அதை வச்சு நாம கிளீன் பண்ணிக்கலாம். இப்போ கண்களை வந்து சைடா பார்க்கணும். 2 கட்டவரில் இப்படி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் கீழே. ஒரு சதுரமா இருக்கிற இடத்துல பெருக்கல் குறி போடுற மாதிரி. இப்போ மேல பார்க்கணும். ரைட் ஹேண்ட் வந்து மேல இருக்கு, ரைட்ல பார்க்கணும். லெஃப்ட் கீழே பார்க்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். தலையை நேரா வச்சுக்கோ. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அப்படியே கண்களை முடிவீங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் மேல வைத்து ரைட் ஹேண்ட் கீழே வச்சுக்கோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்படியே கண்களை முடிவீங்க. இப்போ நல்லா வட்டமா கண்கள் சுழண்டு வர மாதிரி பார்க்கணும். கீழ் நோக்கி பார்க்கணும். ரைட் சைடு பார்க்கணும். அப் மேல லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப் left down right up left down right up left down. அப்படியே கண்களை முடிவீங்க. இப்ப கண்ணை பார்க்கலாம். இப்போ லெஃப்ட்ல இருந்து அப் மேல ரைட் down here left up right down 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 left up right down. அப்படியே கண்களை முடிவீங்க. நல்லா கைகளை உரசி கண்கள் முடிட்டு கண்கள் வச்சு அப்படியே கணப்பெருங்க. கண் பயிற்சி செஞ்சிருக்கோம். கண்கள்ல உங்களுக்கு மாற்றம் தெரியும். கண் நரம்பு மண்டலங்கள்லாம் நல்லா வேலை செய்யும். கண்ணுக்கு நல்ல ஒளியை கொடுக்கும். இப்போ நம்ம உச்சியம் முதல் பாதம் வரை அசைவ பயிற்சிகளை செஞ்சுட்டோம். இந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு நம்ம ஆசனங்கள் செய்யறது ரொம்ப உடல் வந்து இலக்கமாக இருக்கும், செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். தாடாசனம். கைகளை மேல வைத்து கை கொடுக்கிறோம். உள்ளங்கை ஆகாயத்தை பக்கமா திருப்பி நல்லா மேல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மெதுவா கையில வருவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மூச்சு விடுங்க. அடுத்து கோணாசனம். கைகள் 2 மேல கை கொடுத்துக்கிறோம். அப்படியே ரைட் சைட் பெண்ட் பண்றோம்னா பக்கவாட்டுல குறையும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு வைக்கும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு 1 2 3 4 5
6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கையில கீழே கொண்டு வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். இப்போ நம்ம பாதகஸ்தாசனம். முதல் கைகள் அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. நேரா வந்துட்டு மூச்சு விட்டுட்டு மீண்டும் மூச்சு விட்டுட்டே பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துங்க. மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு விடுறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கொண்டு வரோம். இடுப்புல இருந்து நல்லா கீழே நல்லா வளைக்கிறோம். அப்படியே 10 ஃபிங்கரும் நல்லா தரையை டச் பண்ணுங்க. அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு வந்து அப்படியே கணுக்கால் பிடிக்கிறோம். கணுக்கால் பிடிச்ச பிறகு நல்லா கையில நல்லா கீழே கணுக்கால நல்லா லாக் பண்ணி உடம்ப வந்து நல்லா கீழே இருக்கும். நல்லா வயிற்று பகுதிக்கு தொடையோட ஒட்டி வைப்போம். அப்படியே நெஞ்சல் பகுதி கிட்ட கொண்டு வரோம். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முழங்கை வலி பின்னாடி பிடிச்சிடும். அப்படியே தலை கொண்டு முதுகை டச் பண்ற மாதிரி மெதுவா கொண்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. அப்படியே மெதுவா மூச்சு விட்டே மேலவாங்க. அப்படியே மூச்சு விட்டே மேலவாங்க. நேரா வந்துட்டு நல்லா மூச்சுடுங்க. மூச்சு விட்டே பேக் பண்ணி மீண்டும் மூச்சு விட்டே மேலவாங்க. மெதுவாக மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே வைக்கணும். ஓய்வு நிலை. நம்ம செஞ்ச பயிற்சி பாதகஸ்தாசனம். இந்த பாதகஸ்தாசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். வயிற்றில் இருக்கக்கூடிய மூளை சதைகள் வந்து குறையும். இடுப்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வெயிட் வந்து நல்லா குறையும். நம்ம வந்து தாடாசனம், கோணாசனம், பாதகஸ்தாசனம் செஞ்சிருக்கோம். இந்த பயிற்சி எல்லாமே நம்முடைய இடுப்பு பகுதியை நல்லா வலிமையாக வைத்துக்கணும். உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தோட்டம் போகும். அடுத்து நாம் அப்படியே அமர்ந்து இருக்கின்றோம். அப்படியே கால் போட்டுக்கோங்க. கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விட்டுடுங்க. கால் அப்படியே அகலமா வச்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அகலமா வச்சு லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் லெக்கோட ஒட்டி வச்சுக்கிறோம். ஜான் சிராசனம். கையை தரையில் வச்சுட்டு அப்படியே மூச்சு விட்டுட்டே மேலே கொண்டு வாங்க.
நல்லா ரைட் சைடு திரும்பி ரைட் லெக் பெருவரல 2 கையில பிடிச்சணும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு முட்டியில போய் டச் பண்ற மாதிரி தலைக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் நேரா நீட்டிக்கணும். ரைட் லெக் மடக்கி வச்சுக்கோ. கைகளை தரையில வச்சு நல்லா மூச்சு விட்டுட்டே மேல போடுவாங்க. முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெயிட் ஆன பிறகு அப்படியே லெஃப்ட் சைடு திரும்புறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே லெஃப்ட் லெக் பெருவரல பிடிச்சிருங்க. நல்லா 2 கையிலையும் நல்லா பிடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தலைக்கு கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டே மேலாங்க. மெதுவா மூச்சு விட்டே கையில் இருக்கிறது வரும். நன்றாக மூச்சு தொடரும். கால் நேரம் நீட்டி ஸ்ட்ரெயிட்டா படுத்தோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இடுப்பு பகுதி நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. இறுக்கம் இல்லாம தளர்வா இருக்கணும். இப்போ நம்முடைய கை விரல் கால் விரல நல்லா சுருக்கி வைக்கிறோம். 1 நல்லா கை விரல் கால் விரல மடக்கிறோம். 2 ஃப்ரீயா 3 4 5 நல்லா சுருக்கிறோம். 6 ஃப்ரீயா 7 நல்லா மடக்கிறோம். 8 ஃப்ரீயா விடுங்க. 9 10 ஓய் நல்லா மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. கைகளை மேல உயர்த்தி மெதுவா தரையில கொண்டே அழுத்தமா வச்சுட்டு உத்தான பாவாசம் ஒரு அடி மட்டும் நடத்துங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய் நன்றாக மூச்சு விடுங்க. பாலாசனம் நம்ம இடுப்பு பகுதியை நல்லா வலிமைப்படுத்துகிறது. நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. நல்லா வயிற்று பகுதி உறுதி அடைகிறது. நல்லா ஆரோக்கியம் அடைகிறது. அடுத்து படுத்த நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கிறோம். நல்லா உள்ள கை வந்து தரையை நல்லா அழுத்தி வச்சுக்கணும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் அப்படியே எவ்வளவு தூரம் மேல கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும். நல்லா ரைட் சைடு திரும்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. ஸ்ட்ரைட்டா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. ரைட் லெக் மேல லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு கால் கொண்டு போங்க. முழங்கால் ரெண்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும்.
லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 காலை நல்லா ஃப்ரீயா வச்சுட்டு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கத்திரிக்கோள் ஆசனம் செய்வோம். நம்ம வந்து நம்முடைய இடுப்பு பகுதி நல்ல வளையும் தன்மையை கொடுக்கிறது. முதுகு தண்டு வலிமை அடைகிறது. நல்ல கண்களுக்கு கண் நரம்புகளுக்கு வந்து நல்ல ரத்தோட்டம் செல்ல இந்த பயிற்சி உதவுகிறது. நேரப்படுத்தி நல்லா மூச்சு விடுறோம். அப்படியே பவன் முட்டாசனம் 2 காலை மடக்கி தலை டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே ஸ்ட்ரைட்டா படுத்து நல்லா மூச்சு விடுறோம். மெதுவாக மூச்சு விட்டு மெதுவாக விட வேண்டும். அப்படியே சாந்தியாசன நிலை. கவனம் நல்லா மூச்சு காட்டு மாதிரி இருக்கணும். எந்த இயக்கம் இல்லாம ஓய்வு நிலைக்குங்க. கண்கள் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். இதே போன்று ஒரு 5 நிமிடம் இருந்து ஓய்வு நிலைக்கு வந்துடும். மூச்சு காட்டு நிலையை கவனிங்க. மிக சிறப்பு. நன்றாக ஆசனங்கள் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து நாம மெதுவாக கவனமாக செஞ்சோம். அப்படியே நாம தினந்தோறும் பயிற்சிகளை நாம செய்யணும். அதோடு சேர்த்து நீங்க கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சித்தி பிராணாயாமம் செஞ்சுக்கோங்க. தியானம் பண்ணிக்கோங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பான பயிற்சிகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசனம் சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சென்ற வாரம் நமக்கு சிறப்பான வகுப்படுத்தி சிறப்பித்து கொடுத்த தேவி அம்மையார் அவர்கள் இன்றும் நமக்கு கிருமிகள் என்றால் என்ன, கிருமிகளை ஏன் கண்டு நாம் பயப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்புல இன்னைக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு கிருமிகள் என்ற தலைப்பில் சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க தேவி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்மைட் பண்ணீங்கம்மா தேவி அம்மா. ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் காலைச்சக்கர குடும்பத்திற்கும் குணபாலன் ஐயாவுக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் காலைச்சக்கர உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம கிருமிகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அதனுடைய உருவம் கண் முன்னாடி இருக்கு. ஏன்னா காலகாலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருமிகள் அப்படின்னாலே மனதுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு அது கிருமிகள் அப்படின்னாலே அது நமக்கு ஏதோ தொந்தரவு தருது,
நம்மள தொல்லை பண்ணுது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கிருமிகள் அப்படின்னா நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே கிருமிகள் எல்லா உயிர்களுக்கும் நல்லதை மட்டும்தான் செய்யுது. எந்த கிருமியையும் யாருக்கும் எந்த தொந்தரவையும் தரல. மனிதர்கள் வேணும்னா மற்றவங்களுக்கு தொல்லை தரலாமே தவிர, மீதி எந்த உயிரினமும் யாருக்கும் எந்த தொல்லையும் தராது. அது வேலையை அது சரியா தான் பண்ணிட்டு இருக்கு. கிருமிகள் அப்படிங்கிறது உலகத்துல லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கு. 85 லட்சம் வகையான கிருமிகளுக்கு மேல உலகத்துல இருக்கு. சமீப காலங்கள்ல நிறைய கிருமிகள் சொல்லப்பட்டு வருது. டெங்கு, மலேரியா, நிறைய கொரோனா, அது மாதிரி நிறைய கிருமிகள் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இந்த கிருமிகள் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய பயம் வந்து நமக்கு வராது. அப்ப கிருமிகள் அப்படின்னாலே நல்லது அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சரி, ஏன் இந்த கிருமிகள் வந்து வருது அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா பண்ணுது. அதற்கான தேவை எங்க இருக்கோ அதை தேடி போகுது. அதற்கான உணவு எங்க இருக்கோ அது தேடி போகுது. அது வாழக்கூடிய சூழலை தேடி போகுது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லா உயிருக்கும் பொதுவானது. இப்போ கிருமிகள் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒரு நாய் ஒண்ணு இறந்திருக்கு அப்படின்னா, அந்த நாய் இறந்த நாயை சாப்பிடுறதுக்கு அதனுடைய மாமிச உண்ணிகள் எல்லாமே, பறவைகள் எல்லாமே வரும். மீதி எந்த உயிரெல்லாம் மாமிச உண்ணியை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இருக்கோ அதெல்லாம் தேடி அந்த நாயை வந்து கடிச்சு சாப்பிடும். அது இல்லைன்னா காக்கா, குருவி, பறவைகள் எல்லாமே கொத்தி அதை சாப்பிடும். அதுல மிச்சம் மீதி இருக்கிறத அதுலயே இன்னும் நாட்பட அது அழுகி கெட்டு போகும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா புழுக்கள் உற்பத்தி ஆகும். அது ஈரமான பொருள் இல்லையா, அதனால அதுல புழுக்கள் உற்பத்தி ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காஞ்ச பொருள்ல வண்டு உற்பத்தி ஆகும், ஈரமான பொருள்கள்ல புழுக்கள் உற்பத்தி ஆகும். இந்த புழுக்கள் என்ன பண்ணுது, அந்த கழிவுகளை தின்னு அது காலி ஆகுற வரைக்கும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், காலியானதுக்கு அப்புறம் அதுக்கான உணவு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல அந்த புழுக்கள் அதுவும் இறந்து, அதுவும் அந்த இடத்துல அதை ஒரு புழு சாப்பிட்டு திருப்பி அதுவும் அந்த இடத்துல எதுவுமே இல்லாத நிலைக்கு போயிடும். அந்த இடத்துல எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சும். இப்ப இந்த இடத்துல நாயை கொன்னது புழுவா இல்ல நாய் வந்து தானா மற்ற உயிரினங்களா அப்படின்னு பாருங்க. இப்ப நாயை கொன்னது புழு இல்ல, அது ஏற்கனவே இறந்திருக்கு. அந்த இறந்து போன செல்களை அது தனக்கு உணவா பயன்படுத்திட்டு தான் அந்த புழுக்கள் வந்து உற்பத்தியாகி, இல்ல தானா வெளியில இருந்தும் அந்த கிருமிகள் வரும். அந்த இடத்துல அதை சாப்பிட்டு அதை காலி பண்ணிருக்கு. எலும்பு கூட எதுவும் பண்ண முடியாது, அதனால அது இருக்கு. இப்போ இதே மாதிரிதான் நம்முடைய உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கு. இத சாப்பிடுறதுக்காக கிருமிகள் வந்து ஒண்ணு உற்பத்தி ஆகுது, இல்ல வெளியில இருந்தும் வருது. அதாவது காற்று மூலமாவும் வருது. காற்று மூலமா கிருமிகள் கண்டிப்பா வருது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து நிறைய ஒரு மரத்துல பறவைகள் எங்க வரும், அதனுடைய உணவு எங்க இருக்கோ, அதாவது மரத்துல பழங்கள் நிறைய இருக்குன்னு அந்தந்த காலகட்டத்துல இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மாமரத்துல, அதே மாதிரி நாக மரத்துல எல்லாம் நிறைய பறவைகள் வந்து தேடி அதனுடைய உணவை சாப்பிடறதுக்காக அங்கிருந்து வருது. அது சாப்பிட்டு காலியானதுக்கு அப்புறம் அது போயிடுது, தீர்ந்ததுக்கு அப்புறம் போயிடுது. அதே மாதிரி நம்ம இது வந்து நல்ல பொருள், பழங்கிறதுனால பழத்தை சாப்பிடக்கூடிய உயிர் அங்க வருது, நம்மளும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதை. ஆனா கிருமிகளுக்கு கழிவு தான் உணவு. ஒரு உயிரினுடைய கழிவு இன்னொரு உயிரின் உணவு. இது உணவு சங்கிலி. அப்ப எந்த கழிவும் இந்த நிலத்துல வந்து தேவையில்லாதது இல்லை, எல்லாமே இன்னொரு உயிருக்கு உணவாதான் மாறுது. மனித கழிவு நாய்க்கு உணவு, அது மக்கி போச்சுன்னா அது மண்ணுக்கு உரமாகுது, அது தாவரத்துக்கு உணவாகுது. இப்படியே மாறி மாறி சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் நுரையீரல்ல கழிவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கழிவுகள் ஏற்கனவே நம்ம கழிவுகள் எப்படி தேங்குது அப்படிலாம் பார்த்தோம். வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படாதனால அந்த கழிவுகள் வந்து உறுப்புகள்ல தேங்குது அப்படின்னு பார்த்தோம்.
இந்த கழிவுகள் வந்து நுரையீரல தேங்கி இருக்கும்போது அதை சாப்பிடுவதற்காக அங்க நோய்க்கிருமிகள் உற்பத்தி செய்யப்படுது. அந்த கழிவுகளை அந்த கிருமிகள் சாப்பிட்டு தீர்ற வரைக்கும் அந்த கழிவுகளை தொடர்ந்து அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இதே வெளியில இருந்தும் அந்த எப்படி பறவைகள் வந்து உணவு தேடி வருதோ அதே மாதிரி காற்று மூலமாக நம்ம சுவாசிக்கும் போது அதுல இருந்தும் கிருமிகள் வரும். இப்ப எப்படி ஆஹ் அதாவது கழிவுக்கான உணவு உயிருக்கான உணவு அங்க இருக்கு இல்லையா? அப்போ அந்த கழிவுகள் இருக்கும்போது அதை தின்னு தீக்கும். அப்போ அந்த கழிவுகள் காலியாகிற வரைக்கும் அந்த கிருமிகள் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு உடம்புல தொந்தரவுகள் ஏற்படும். தொந்தரவுனா வலி ஏற்படும். வலி வந்து ஏன்னா அது வேற வழி இல்லை. அந்த கழிவுகள் காலியாகிற வரைக்கும் ரணமா இருக்கலாம், மூச்சு திணறலா இருக்கலாம், இல்ல வேற கட்டியில கூட அந்த மாதிரி சீழ் பிடிச்சி அப்படி இருக்கும். அந்த இடத்துலயும் கழிவுகள் இருக்கு. அதை சாப்பிடுறதுக்காக கிருமிகள் வரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல தொந்தரவு பண்ணுதா, உடனே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன மருந்தை நம்ம போடுவோம். ஆனா இயற்கையா நம்ம வந்து மூலிகைகளை வச்சு நம்ம பண்ணுனா அந்த கழிவுகளுக்கு சப்போர்ட் பண்றோம். அதாவது கிருமிகளை அழிக்கல, வேற ஏதோ ஒரு மூலிகை பொருளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த தன்மைக்கு இன்னும் நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்றோம். இப்ப வெப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கழிவுகள் வந்து இலகுவா மாறி அது வந்து வெளியேற்றுறதுக்கு உறுதி செய்யுது. இப்ப இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது அதுக்கு துணை புரியுது. ஆனா இந்த ரசாயன மருந்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கழிவுகள்ல இருக்கக்கூடிய கிருமிகளை சாகடிச்சிருது. அப்ப இந்த கிருமிகள் இறந்த உடனே அங்க கழிவுகள் அப்படியே தேங்கி இருக்கு. அப்ப கிருமிகள் என்ன பண்ணுது? அப்ப கழிவை சாப்பிடுறதுக்கு வந்த கிருமிகளை சாப்பிட விட்டுருந்தா அந்த கழிவுகளை சாப்பிட்டு காலி பண்ணிருக்குமா? அப்ப நமக்கு அந்த இடத்துலயே இப்ப எப்படி நாய் வந்து புழுக்கள் சாப்பிட்டு அந்த நாயை காணாம பண்ணுச்சோ அதே மாதிரி கிருமிகள் வந்து நுரையீரல்ல இருந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணியிருந்தா அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதை சுத்தம் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம அதை செய்யாம ரசாயன மருந்துகளை வந்து போட்டு கிருமிகளை சாகடிச்சு அதை தடை பண்ணி உள்ளே அப்படியே அடக்கி வச்சிடறோம். இது வந்து நுரையீரலுக்கு மட்டும் இல்ல, எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளுக்கும் இது பொருந்தும். அப்போ இப்ப பாருங்க, கிருமிகள் நமக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா? நல்லதுதான் செய்யுது. இப்போ நம்ம உடம்புல வந்து கொசு கடிக்குது அப்படின்னு சொல்றோம். கொசு கடிக்கும் போது கொசு வந்து முதல்ல எதுல உற்பத்தி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியில உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. நல்ல தண்ணியில வந்து அது கெட ஆரம்பிக்குது. அப்படிங்கிற பட்சத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஒரு பொருள் கெட்டு போனாதான் அதுல இன்னொரு உயிர் உருவாகுது. அந்த அதுல உருவான கொசு அந்த தண்ணி கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் அது உருவாகுது. அதே மாதிரிதான் கொசுகள் எங்க இருக்கும்? சாக்கடையில இருக்கும். அப்ப நம்ம சாக்கடை அப்படின்னா இப்ப நம்ம உடம்பு எப்படிப்பட்ட உடம்பா இருக்கு? சாக்கடை ரத்தம் கலந்து ஓடக்கூடிய உடம்பா இருக்கு. அதனாலதான் நம்மள வந்து கொசு கடிக்குது. கொசு வந்து நம்ம உடம்புல சாக்கடை ரத்தம் கலந்து ஓடுது அப்படிங்கிறத தெளிவா அதை சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த சாக்கடை ரத்தத்தை ஓட விட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம உடம்ப ஆரோக்கியமா கழிவுகள் இல்லாம வச்சிருந்தா கொசு கடிக்காது. அப்ப நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ கிருமிகள் உண்மையிலே எல்லா உயிர்களுக்கும் நல்லதுதான் செய்யுது. அது எந்த கெடுதலையும் செய்யல. இதுல டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான், அதாவது அக்குபஞ்சர் மருத்துவத்தின் இந்திய அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தந்தை, அவங்க படிக்கும்போது என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியா, அதாவது நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு 2 வகையா சயின்ஸ்ல பிரிப்பாங்க. இப்ப பாக்டீரியா ஆறறிவு உள்ளது யாரு? மனிதர்கள் மட்டும்தான். மற்ற எல்லா உயிர்களும் அதது வேலையை அதது கரெக்டா செய்யுது. இப்ப எப்படி பாக்டீரியாவுக்கு வந்து இது நல்லது செய்யணும், இது கெட்டது செய்யணும் அப்படிங்கறது சிந்திக்கிற அறிவு பாக்டீரியாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப எப்படி? அப்ப அவங்க அந்த கேள்வியை அவங்க கேட்கிறாங்க. பாக்டீரியா நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா அப்படின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வகுப்புகள்ல இருக்கும் போதே இந்த முரண்பாடான விஷயங்களை பார்த்துட்டு இந்த கேள்விகளை அவங்க எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எல்லாமே முன்னுக்கு பின் முரண்பாடா இருக்கிறதுனால அதுல இருந்தே அவங்க வெளியில வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கிருமிகள், எந்த கிருமிகளும் மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாது. அது நமக்கு உதவி மட்டும்தான் செய்யுது. அந்த புரிதல் வந்துருச்சுனாலே
நமக்கு வலி ஏற்பட்டாலும் கிருமிகளே இருந்தாலும் அது வந்து நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படிங்கிறத, கிருமிகள் வலிக்குது அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம உடம்புல கிருமிகள் இருக்கு, அதாவது கழிவுகள் இருக்கு, அந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்கு கிருமிகள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல உடம்புல கழிவுகள் தேங்குதோ அந்த இடத்த வச்சு நோய்க்கு பெயர் வைக்கப்படுது. அக்குபஞ்சர்ல நோய்க்கு பெயர் கிடையாது. இப்போ தலையில கட்டி வருது அப்படின்னா, கட்டிங்கிறது ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்ட பழைய நாட்பட்ட கழிவுகள். அந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்கு அங்க கிருமிகள் உற்பத்தி ஆகுது. அது தின்னு காலியானதுக்கு அப்புறம் அந்த கிருமிகள் இறந்து போயிடுது. அதே மாதிரி அந்த இடத்துக்கு அதுக்கு பேர் என்ன? பிரைன் ஃபீவர். அதே மாதிரி நுரையீரல்ல இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஆஸ்மா. அதுக்கு பேர் என்னென்னமோ வீசிங், ஏதோ நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கர்ப்பப்பையில ஏற்படுதுன்னா பிசிஓடி, வேற என்னென்ன பேர்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பித்தப்பையில பட்டுதுன்னா அதுக்கு பேரு பித்தப்பை கல்லு, அது வலிக்கும். அதே மாதிரி சிறுநீரக கல்லு, அதுவும் வலிக்கும். இதை வந்து உடம்பு வந்து உடைக்குது, எல்லாருமே பண்ணுது. இந்த நேரத்துல வலிக்குது. அங்கேயும் கிருமிகள் இருக்கும், சிறுநீரகத்திலையும் கிருமிகள் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, சிறுநீரகத்துல வந்து அரிப்பு ஏற்படுது, ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகல, இங்க கழிவுகள் தேங்கி இருக்கு. அந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்கு கிருமிகள் அங்க உற்பத்தி ஆயிருக்கு. அந்த கழிவுகளை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த கிருமிகள் இருக்கும். அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே உடம்பு அதுலயே உடம்புலயே அங்கேயே இறந்து போகும். இறந்து போய் அதுவும் காணாம போயிடும், அது அங்க இருக்காது. சில நேரங்கள்ல யூரின் வழியா புழுக்கள் உற்பத்தி ஆகும். எப்படி அந்த புழுக்கள் அங்க வருது அப்படின்னா, சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கும் போது அதுல இருந்து சில புழுக்கள் உற்பத்தியாகி அது யூரின் வழியா உடம்பு வெளியேற்றுது. கழிவுகள் அங்க தேக்கி வச்சிருக்காது. உடம்பு தனக்கு தேவையில்லாத எந்த பொருளையும் உள்ளுக்குள்ள தேக்கி வைக்காது. எப்போதுமே அதை வெளியேற்றுற வேலையை மட்டும்தான் செய்யும். 2 வேலையை செய்யுது உடம்பு. ஒண்ணு உட்கிரகித்தல், இன்னொன்னு வெளியேற்றுதல். உட்கிரகித்தல் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணி, சுவாசிக்கக்கூடிய காற்று. வெளியேற்றுதல் அப்படிங்கிறது திடக்கழிவுகள். அப்போ கழிவுகளை எந்த நாளும் எந்த நேரமும் உடம்பு தனக்குள்ள வச்சுக்காது. எப்படியாவது அதை வெளியேற்றதான் முயற்சி பண்ணும். அப்படி வரக்கூடியதுதான் எல்லா கழிவுகளுமே. அதுல வரக்கூடிய கிருமிகளை தான் சோதனை பண்ணி பாக்குறாங்க. குடல்ல ஏற்படக்கூடிய கிருமிகளை பார்த்துட்டு டைஃபாய்டு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய கிருமிகள் மலேரியா அப்படின்னு சொல்லப்படுது, காலரா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அம்மை நோய், அம்மை கிருமிகள், எலும்புல இருக்கக்கூடிய கழிவுகளை உடம்பு ஒரு சூழலை ஏற்படுத்தி அது தோல் மூலமா வெளியேற்றுது. அந்த கிருமிகள் தான் அம்மை கிருமிகள். அப்ப நம்ம அதை அனுமதிக்கணும். இந்த அம்மை கிருமிகள் வந்து எவ்வளவு அந்த கழிவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உடம்பு அவ்வளவு அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய கேன்சரை தள்ளி போடக்கூடியது இந்த அம்மை நோய். அதனாலதான் நம்ம வந்து அம்மை வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு சமைச்ச உணவு கொடுக்காம சமைக்காத உணவுகளை, பழங்கள் இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கழிவுகள், அதாவது அந்த பாதிப்புல இருந்து, அம்மை பாதிப்பு கிடையாது, அம்மை நல்லது, ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. அப்போ அது சீக்கிரம் சரியாகிறதுக்காக அந்த உணவுப் பொருட்களை, இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை கொடுக்கும் போது உடல் செரிமானத்துக்கு நம்ம தொந்தரவு இல்லாம எளிமையா செரிமானம் ஆகிற மாதிரி உணவுப் பொருளை கொடுக்கும்போது அது சீக்கிரம் அந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இயல்பு நிலைக்கு வெகு சீக்கிரமாகவே நம்ம வந்து திரும்புவோம். அப்போ அந்த காலகட்டத்துல அதனாலதான் அம்மை பார்த்த வீட்டுல வந்து தாளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு பொய்யான பசிய அந்த அம்மை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தூண்டும். அப்போ அந்த தாளிக்கும் போது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் தாளிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம வேற எந்த மருத்துவத்துக்கும் நம்ம போறதும் கிடையாது. இப்ப போறாங்க, அது வேற. ஆனா நம்ம காலகாலமா அம்மைக்காக எந்த மருத்துவம் நம்ம எடுக்கிறது கிடையாது. வேப்பலையில படுக்க வைப்பாங்க, காற்றோட்டமான இடத்துல படுக்க வைப்பாங்க, யாரையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
இன்னொன்னு பாருங்க, நோயாளிகள் தொந்தரவுகளோட இருக்கிறவங்க வீட்டுல யாரும் வராம இருந்தாலே அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயோ இவ்வளவு இளைச்சு போயிட்டியே, இவ்வளவு ஒல்லி ஆயிட்டியே, உடனே எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி 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 சுத்தி இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணி இலவசமா நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணி 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 நம்ம வந்து தள்ளிடுவாங்க கொண்டு போய். நம்மளே எவ்வளவு வந்து மன உறுதியோட இருந்தாலும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் இந்த ஒரு உணர்வை ஏற்படுத்தி நம்மள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்ப முடிஞ்ச வரைக்கும் சொந்தக்காரங்க வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம தனியா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம். இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, சில ரிலேஷன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள கவனிக்கிறதே நமக்கு நேரம் இருக்காது. அப்ப நோயாளிகளை நம்ம பார்க்க முடியாது. அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்ம பாட்டுக்கு நம்ம அப்படியே அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்து இருப்போம். வீட்டுல சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கண்டிப்பா செய்யணும். இப்ப இப்போ இதே நீங்க வந்து மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அங்க என்ன நடக்குது? அந்த இடத்துல எல்லாரும் சுத்தி சுத்தி உள்ள போவாங்க, வெளியில வருவாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஒரு பய உணர்வோட இருப்போம். குடும்பத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், மருத்துவமனையில இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஆனா வீட்டுல நம்ம அந்த ஒரு தொந்தரவுகளோட வீட்டுல இருக்கிறோம்னா நம்ம பாட்டுக்கு காத்தோட்டமா ஒரு அமைதியான இடத்துல அந்த இடத்துல நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம இருந்தோம்னா சுத்தி இருக்கக்கூடியவங்க நமக்கு தேவையான உணவு தேவையான தேவைகளை மட்டும் நமக்கு பண்ணிட்டாங்கன்னா நம்ம நம்ம எந்த தொந்தரவும் அவங்களுக்கு தராம நம்ம அமைதியா இருக்கலாம். அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து இதுக்கு பொருள் செலவும் கிடையாது. கழிவுகளையும் கிருமிகள் சாப்பிட்டுட்டு எல்லாம் சுத்தமா கிளியரா ரெடி பண்ணிரும். ஏன் அந்த கிருமிகள் வந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா சாதாரண கழிவுகளை வெளியேற விடாம தினமும் வெளியேற கூடிய கழிவுகளை வெளியேறாம தடுத்தது. அதனால ஏற்பட்ட தேக்கமுற்ற கழிவுகளாலையும், அதற்காக சாப்பிடக்கூடிய ரசாயன கழிவுகளாலையும், அதனால ஏற்படக்கூடிய நாட்பட்ட கழிவுகளாலையும் தான், அடுத்தது இந்த விஷ கழிவுகளாலையும் தான் இந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்புல வந்து அதை சாப்பிடுறதுக்காக வந்திருக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சிருச்சுன்னா அந்த கழிவுகள் எல்லாமே தீர்ந்து நம்ம உடல் ஆரோக்கியமாகும். அப்ப இத வந்து கிருமிகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சவர் லூயிஸ் பாஸ்டர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கிருமிகளை பத்தி அது பேரு ஞாபகம் வரல. சரி, எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஞாபகம் வரல இப்ப. சரி, இந்த லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிருமிகள் வந்து காற்றுகள் மூலமா பரவுது அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த காற்றுகள் மூலம்தான் பரவுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் ஒரு சோதனையை ஒண்ணு பண்றாரு. என்னன்னா, இந்த கரித்துண்டை மாமிச துண்டை வந்து காற்றுல வைக்கிறாரு. காற்றுல வைக்கும்போது அது அழுகி கெட்டு போகுது. அதுல வந்து சோதனை பண்ணும்போது அதுல வந்து கிருமிகள் உற்பத்தி ஆகுது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கிருமிகள் காற்றுகள் மூலமாக தான் பரவுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆண்டனி பீச்சாம்ப் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கண்ணாடி பாட்டில்ல மாமிச துண்டை அதுல வச்சு மூடி வைக்கிறாரு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பார்க்கும்போது அதுலயும் கிருமிகள் உற்பத்தி ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இப்போ இதை வந்து அந்த லூயிஸ் பாஸ்டருடைய அந்த கிருமி கோட்பாடு வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டனி பீச்சாம்ப் வந்து மூடி வைக்கப்பட்டதுலயும் கிருமிகள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அப்போ கிருமிகள் காற்றில் மூலமா மட்டும் பரவல, உடம்புக்குள்ள இருந்தும் கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ வெளியில இருந்து வரக்கூடிய கிருமிகள் மட்டும் இல்ல, உடம்புக்குள்ளேயும் கிருமிகள் உற்பத்தி ஆகி அந்த கழிவுகளை சாப்பிடுது. அதனால நமக்கு தொந்தரவுகள் குறையுது. இந்த லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா, கடைசி காலத்துல அவருடைய இறப்புக்கு முன்னாடி எல்லாமே வந்து நமக்கு தொந்தரவுகள் தரத்துக்காக வர்றதில்ல, நமக்கு உதவி செய்யதான் வந்திருக்கு அப்படிங்கிறத அவர் இறக்கும் போது அவர் சொல்லிட்டு அவர் இறந்திருக்காரு. ஆனா இது வந்து மறைக்கப்பட்டிருக்கு, வெளியில வந்து அதை வெளிப்படுத்தல. அதனால நமக்கு வந்து கிருமிகள் எப்போதுமே வெளியில இருந்தும் வருது. அதே நேரத்துல கழிவுகள் எங்க இருக்கோ, அதாவது வெளியிலிருந்து வருது அப்படிங்கிறது என்னன்னா, கழிவுகளை தேடி வருது.
அதாவது அந்த கிருமிக்கான உணவு எங்க இருக்கோ அதை தேடி வருது. அதே மாதிரி கழிவுகள் இருக்கக்கூடிய இடத்துலயும் உற்பத்தி ஆகுது. இது வந்து இப்ப எப்படி மூடி வச்ச டப்பாவுல அரிசியோ பருப்போ போட்டு மூடி வச்சிருக்கோம்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த இடத்துல வந்து வண்டுகள் உற்பத்தி ஆகும். அந்த வண்டுகள் அந்த அரிசியோ பருப்பையோ தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வண்டுகளும் கடைசியா காணாம போய் அங்க எதுவுமே இல்லாத நிலை ஆயிடும். இதுதான் அந்த கிருமி தத்துவம் அப்படிங்கிறது. அப்ப கிருமிகள் நமக்கு எப்போதுமே நன்மையை மட்டும்தான் செய்யுது, எந்த தீமையும் அது செய்யல. கிருமிகளை ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதை குடிச்சு டம்ளர்ல போட்டு குடிச்சு அதை அதை வந்து அவரு சோதனை பண்ணி பார்த்திருக்காரு. எந்த தொந்தரவும் அவருக்கு பண்ணல. காஃபின் அப்படிங்கிறவரு அந்த கிருமிகளை சாப்பிட்டு தன்னுடைய உடம்பு ஃபுல்லா அந்த கிருமிகளை எதுவுமே பண்ணல அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி அம்மை நோய் கிருமிய எடுத்து அந்த அந்த சீடை எடுத்து தன்னுடைய உடம்பு ஃபுல்லா ஏத்திட்டு அதுவும் அவருக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிறத அவர் வந்து ஒருத்தர் வந்து நிரூபிச்சிருக்காரு. அப்போ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நோயும் பேயும் பயம் உள்ளவர்களுக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நான் சொல்லல, ஏற்கனவே சொன்னதுதான். அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா எந்த நோய் கிருமிகள் வந்தாலும் அதை வந்து உடம்பு எதிர்ப்பு சக்தி அதை தடுத்து நிறுத்திடும். சரியா? இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னா, பலமான ஆள் அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள வந்து நம்ம எதிர்த்து அடிக்க முடியும். அப்ப நம்ம உடம்புல எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டோம்னா எந்த கிருமிகள் வந்தாலும் அதை அடிச்சு வெளியில தள்ளும். ஆனா கிருமிகள் உண்மையிலேயே நல்லதுதான் பண்ணுது. அதை சாப்பிட்டு தீர்ற வரைக்கும், அந்த கழிவுகளை சாப்பிட்டு தீர்க்கிற வரைக்கும் அந்த கிருமிகள் இருக்கும். இன்னொன்னு, நம்ம ஆரோக்கியமா உடம்ப வச்சிருந்தோம்னா கழிவுகள் அங்க தேங்காது. கொஞ்சம் கொஞ்சம் கழிவுகள் இருந்தாலும் அது ஒரு சில குறிப்பிட்ட 2-3 நாள்லயே அது வந்து சரியாயி வெளியில போயிடும். வெளியேற்றுற முறைகளுக்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட உணவுகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நார்ச்சத்து உணவு, பிடிச்ச உணவு தேவையான நேரங்கள்ல பசி எடுக்கும் போது அதை ஒழுங்கா மென்னு சரியா சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல கழிவுகள் தேங்காது. நார்ச்சத்து தரக்கூடிய பழங்கள், கீரை, காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா உடம்புல கழிவுகள் தேங்காது. அப்ப கழிவுகள் தேங்கலைன்னா அங்க வந்து கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்படியே கிருமிகள் வந்தாலும் அந்த கழிவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிருமிகள் அது தானாவே இறந்து போயிடும். அப்போ நமக்கு எப்போதுமே கிருமிகள் நல்லதை மட்டும்தான் செய்யுது. இப்ப கிருமிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருமிகள் அப்படிங்கிறது நல்லது. இனி வந்து யாருக்காவது ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா கிருமியை பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? குழந்தைகள்கிட்ட கிருமியை சொல்லி சொல்லி பயமுறுத்துவீங்களா? ஐயோ, எதை தொட்டாலும் கிருமி, எதை தொட்டாலும் கையில இது தொட்டா கிருமி. பன்னி பார்த்திருக்கீங்களா? பன்னி வந்து எங்க படுத்திருக்குது? சாக்கடையில படுத்திருக்கு. அது குட்டி சாக்கடையில தான் படுத்திருக்குது. சாக்கடை தான் நோண்டிட்டு இருக்கு. என்னைக்காவது அந்த நோய் வந்து படுத்து பார்த்திருக்கீங்களா? கிடையாது. அப்போ அதுக்கான சூழல், அது பன்றிக்கான சூழல், அது இயற்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கிருமிகளை பார்த்து பயப்படவில்லைன்னா ஒரு மருத்துவமனையில அதாவது விலங்குகளுக்கான மருத்துவமனையில ஆடு, மாடுகள் எல்லா உயிர்களுமே மனிதர்கள் கையில சிக்கக்கூடிய அந்த விலங்குகள் மட்டும்தான் அந்த மருத்துவமனைக்கு போகுது. மற்ற உயிர்கள் எல்லாமே அது தானே தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு ரெஸ்ட் எடுத்து அது சரி பண்ணிக்கிட்டு ஓய்வு எடுத்து சரி பண்ணுது. அங்க வந்து பன்றிகள் அங்க போனது கிடையாது. ஏன் அப்படின்னா பன்றிகள் இயல்பாவே இயற்கையாவே இருக்குது. அப்படியே ஒரு மருத்துவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மருத்துவமனைக்கு வந்து ஆடு, மாடுகள், கோழிகள், இந்த மாதிரி பறவைகள், மனிதர்கள் வளர்க்கக்கூடிய பறவைகள், இந்த மாதிரி உயிரினங்கள் மட்டும்தான் வருது. பன்றிகள் என்னைக்குமே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்றிகளுக்கு ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல வந்து முடியாத பட்சத்துல நாங்க அந்த பன்றி இருக்கக்கூடிய பண்ணைகளுக்கு போயிட்டு வருவோம். பன்றிகளை இங்க வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிருமிகள் வந்து எப்போதுமே நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யுது. கிருமிகள் எதுவுமே கெட்ட கிருமிகள், நல்ல கிருமிகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அந்தந்த கிருமிகளுக்கான உணவு எங்க இருக்கோ அதை சாப்பிட வருது. அது சாப்பிட்டு முடிச்ச உடனே அது அழிஞ்சு போயிடுது. அவ்வளவுதானே தவிர கிருமிகளை பார்த்து இனி வந்து கையில வந்து அந்த ஹேண்ட் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி கழுவுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணாம இருப்போம். தண்ணியை விட சுத்தம் பண்ணக்கூடியது வேற எதுவுமே கிடையாது.
வேற எதுக்காக நம்ம ஏதாவது வந்து கையில தேய்ச்சி கழுவோம் அப்படின்னா, ஆயில் ஏதாவது ஒட்டி இருக்கு பசையா அப்படிங்கிறது அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வேற ஏதாவது பயன்படுதுமே தவிர, வெறும் தண்ணி மட்டுமே நம்ம வந்து நம்மள சுத்தப்படுத்தக்கூடியது. குளிக்கிறதுக்கு கூட நமக்கு எதுவுமே தேவையில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால தான் நம்ம உடம்புல வந்து அந்த ஆயில் பசையெல்லாம் வருது. அந்த எதையாவது போட்டு குளிக்கணும் அப்படின்னு தோணுது. அது கூட இயற்கையா பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லது. குளியல் பொடி, தேங்காய் எண்ணெயில செய்யற சோப்பு இந்த மாதிரி பொருட்கள நம்ம பயன்படுத்தலாம். அக்குபஞ்சர்ல சோப்பு கூட நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா, அதுலயும் இந்த காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது இருக்கிறதுனால அத கூட நம்ம சொல்ல மாட்டோம். பழங்கள அந்த கொஞ்சம் பழங்கள எடுத்து அதையும் நம்ம இன்னைக்கு காரைக்கால்ல கூட நம்ம அத பண்ணோம். ஃபேஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அந்த பழங்கள தேய்ச்சு குளிச்சாலே உடம்பு ஆரோக்கியமாகும். அப்போ அப்ப இயற்கையாவே சுத்தம் பண்ணக்கூடியது தண்ணி. அப்ப கிருமிகள வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிருமிகள் அப்படின்னாலே எங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அப்படிதான் இருப்பாங்க. இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹேண்ட் வாஷ போட்டு கழுவி, கழுவி, கழுவி இன்னுமே அதுலேருந்து வெளியில வராம இருக்கிறாங்க. இன்னுமே நெறைய பேரு மாஸ்க்க போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. இந்த ஹேண்ட் வாஷ அவங்க டேபிள்லயே வச்சிருப்பாங்க மேத்ஸ் டீச்சர். கையில வச்சுக்கிட்டு அத தேய்ச்சு, தேய்ச்சு கை போனா வந்தா, பாத்ரூம் போனா, சாப்பிட போனா வந்தா, போயிட்டு வந்து அத கழுவிக்கிட்டே இருப்பாங்க. நான் பல தடவ அவங்க கிட்ட சொல்லியாச்சு. எல்லாருமே சொல்லிட்டோம். ஆனா அவங்களுக்கு அந்த பயம் இன்னும் போகல. அதனால அவங்க பயன்படுத்துறாங்க. அதே மாரி மாஸ்க் போடுறது. இப்போ மூச்சு வந்து இப்ப கண்ணுக்கு இமை இருக்கு. வாய்க்கு உதடு இருக்கு மூடுது. மூச்சு காத்து உள்ள போயிட்டு வெளியில வரணுமா? இல்ல மூச்சு என்னைக்காவது நின்றுருக்கா? நின்னு இருந்தா நம்ம என்ன ஆவோம்? அப்போ மாஸ்க்க போட்டு மறைச்சோம்னா, அப்ப அந்த மாஸ்க் என்ன பண்ணுது? வெளியில இருந்து வரக்கூடிய காற்று தடுக்குது. உள்ள இருந்து வரக்கூடிய காற்றையும் தடுக்குது. அப்ப கிருமிகள் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட காத்தையும் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப மாஸ்க் போட்டா, அப்ப என்ன ஆகுது? அப்ப வந்து அத தடுத்து நிறுத்துது. அப்ப மூக்க வந்து நம்ம மூடி வைக்கிறதுக்கு இயற்கையே அத வந்து மூடி வைக்காம எந்த நேரமும் திறந்த நிலையில தான் வச்சிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அத மூடி வச்சிருக்கிறோம். அப்போ தூங்குனாலும், முழிச்சாலும் மூக்கு எப்போதுமே திறந்த நிலையில தான் இருக்கும். கண்ணுக்கு கொடுக்க தெரிஞ்ச அந்த இறைவனுக்கு இமைய கொடுக்க தெரிஞ்ச அந்த இறைவனுக்கு ஏன் மூக்குக்கு கொடுக்கல? அது இயல்பா எந்த நேரமும் சுவாசம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுவாசம் இயல்பா நடக்கணும். சளி பிடிச்சிருந்தாலும் சரி, நிறைய பேர் கேட்டா கிருமி பரவிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தும்மல் மூலமா பரவும்பாங்க. தும்மல் மூலமா பரவும், இது மூலமா பரவும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும்பாங்க. கண்டிப்பா எந்த நோயும் யாருகிட்ட இருந்தும் பரவாது. தன்னுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா, எந்த நோயும், எந்த நோய் கிருமியும் யாருகிட்ட இருந்தும் பரவாது. அவரவர்கள் உடம்புல இருந்து தான் தானாக தான் உற்பத்தி ஆகுது தவிர, கழிவுகள் அவரவர்களுடைய உடம்புல எப்படி தேங்கி இருக்கோ, அந்த நிலையில தான் கி நோ தொந்தரவுகள் நோய்கள் உருவாகுதே தவிர, ஒருத்தருடைய உடம்புல இருந்து இன்னொருத்தருக்கு நோய் கிருமிகள் பரவாது. அம்மை நோய் கிருமி ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருக்கு வருது அப்படின்னு கேக்குறீங்களா? அது அந்த வீட்ல எல்லாருக்கும் வராது. கண்டிப்பா ஒருத்தருக்கு வராது. எல்லாருக்கும் வந்தாலும் ஒருத்தருக்கு வராது. ஏன் அந்த ஒருத்தருக்கு வரல? அந்த வீட்ல ஏன் எல்லாருக்கும் வந்தது? அப்படின்னா, அவங்களுடைய வாழ்வியல் முறை, உணவு முறை ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு வீட்ல அவங்களுடைய வாழ்வியல் முறை, உணவு முறை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாரி அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாரி தான் இருக்கும். அப்போ அதனால தான் அந்த ஒருத்தருக்கு வராம இருந்தது. சரியா? அப்போ அந்த நோய் கிருமிகள் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது. ஜுரம் வந்துருச்சுன்னா உடனே, ஐயோ அங்க போகாதீங்க. அவங்க கிட்ட இந்த பரவிடும். இந்த கொரோனா டைம்ல அந்த அளவுக்கு பரவுதுன்னு சொல்லியே எல்லாரையுமே வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சாங்க. ஆனா எந்த கிருமி கொரோனா கிருமி இன்னைக்கு உள்ளதில்ல. அது காலகாலமா இருந்துட்டு தான் இருக்கு. காத்துல கிருமிகள் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அப்போ கிருமிகள் இருந்தா நல்லது தானே. அப்ப அந்த கிருமிகள் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, கழிவுகளை சாப்பிடதான் வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த கிருமியையும் பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். இனி வந்து உங்களுக்கு தொந்தரவுகள், நோய்கள் வந்ததுன்னா பயப்படுவீங்களா? கண்டிப்பா பயப்பட மாட்டீங்க. எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. முதல்ல நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கணும். அப்படியே வந்து தொந்தரவுகள் வந்ததுன்னா, அந்த கழிவுகள சரியா வெளியேத்திரணும். அதுக்கும் மேல ஒரு வேளை கழிவுகள் வந்து நமக்கு ஏதோ வலிக்குது, தொந்தரவு வருது அப்படின்னா, அப்ப கிருமிகள் அங்க இருக்கு. அத சாப்பிட்டு காலி பண்ண தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் பண்ணி, அந்த கிருமிகளுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா, அது நமக்கு உதவி செஞ்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்மள வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கிருமிகள் நமக்கு உதவி செய்யுது.
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இனிமே குழந்தைகளையும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். கால்ல செருப்பு போடாம நடக்க விட மாட்டோம். இங்க போனா கிருமி, அங்க போனா கிருமி, அதை தொட்டா கிருமி, கையை கழுவிட்டு சாப்பிடு, கையை கழுவிட்டு சாப்பிடணும். கரெக்ட். தண்ணியில சாதாரணமா கழுவிட்டு சாப்பிடணும். இன்னும் கேட்டா அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, அந்த குழந்தைகளை பாருங்க, Dress கூட இருக்காது. அப்படியே மண்ணுல உழுந்து பிறண்டு அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க என்னைக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா? கிடையாது. அப்போ நம்ம வந்து எல்லா வசதிகளோடையும், எல்லா பாதுகாப்போடையும் நம்ம வீட்ல இருந்தாலும் நமக்கு வந்து தொந்தரவுகள் வருது அப்படின்னா, நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து இல்ல. வெறுங்கால்ல நடக்கிறதே கிடையாது. எந்த நேரத்திலயும் செருப்போடையே தான் நம்ம வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நான் இங்க இருக்கிற இறைமதன் ஐயாவுடைய இடத்துல தான் இருக்கிறேன். இங்க நல்ல மண் இருக்குது. அதனால கொண்டு வந்து விட்டு செருப்ப கழட்டி விட்டுட்டு நல்லா எப்ப போறோமோ அப்பதான் போட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல மண்ணு நல்லா சூப்பரா இருக்குது. நடந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கால்களை வந்து வெறுங்காலோட நடக்கிறதுக்கு பழகுறதும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அப்ப கிருமிகள் வந்ததுன்னா உடம்புல நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி கிருமிகளை பார்த்து யாருக்கும் பயம் வராது. நீங்க மத்தவங்களுக்கும் இதை சொல்லணும். கிருமிகள் அப்படின்னா பயப்படாதீங்க. கிருமிகள் நல்லதுதான் செய்ய வந்திருக்கு அப்படிங்கிறத வீட்டுல எல்லாருக்கும் புரிய வைங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க. கேட்டா கேக்குறாங்க, கேட்கலனாலும் பரவாயில்ல. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் அந்த வாய்ப்பு அவங்க புரியும் அவங்களுக்கு. ஒண்ணும் இல்ல, சொல்லி புரிய வைங்க. இப்போ வந்து பழமரங்களை தேடி எப்படி பறவைகள் வருதோ அதே மாதிரி அந்தந்த கிருமிகளுக்கான உணவு அங்க இருக்கு. அதை சாப்பிட்டுதான் அந்த கிருமிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அது சாப்பிட்டு தீர்ந்த உடனே அது சரியாயிடும் அப்படிங்கறத சொல்லுங்க. இது அவங்களுக்கு சொல்ல 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 அவங்களுக்கு புரிதல் வரும்போது கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்களுக்கு புரியும். அப்போ அவங்க வந்து அதுல இருந்து வெளியில வருவாங்க. இனி கிருமியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. கிருமிகள் நல்லது அப்படிங்கறத எழுதி வைங்க. எப்போதுமே நமக்கு வந்து கிருமிகள் நமக்கு எந்த தொந்தரவையும் நமக்கு தராது. நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யுது. கிருமிகள் கெட்ட கிருமிகள், நல்ல கிருமிகள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கிருமிகளுக்கு சிந்தனை கிடையாது, ஆறறிவு கிடையாது. அப்ப எப்படி அது வந்து நல்ல கிருமி, கெட்ட கிருமின்னு நமக்கு சொல்ல முடியும்? நம்ம உடம்ப நம்ம கழிவுகளை தேக்கி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட வரும்போது நமக்கு தொந்தரவு கொடுக்குதுங்கிறதுனால அதை கெட்ட கிருமிகள் சொல்றோம். நமக்கு அப்போ இனி கிருமிகள் பற்றிய பயம் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி லிக்விட போட்டு கழுவாதீங்க. ஆயில் பசை இருந்தா மட்டும் கழுவுங்க. தண்ணியே நம்ம வந்து சுத்தமா வச்சிருக்கோம். உடம்புல வெறும் தண்ணியை வச்சு குளிச்சாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா கெமிக்கல் போட்டு கழுவுனா தண்ணியும் கெட்டு போகுது இல்லையா? இயற்கையா செஞ்ச பயோ என்சைம்ல இருந்து செஞ்ச அந்த உடம்பு சுத்தம் பண்றதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணலாம். குளியல் பொடி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம பூமிக்கு நல்லதுதான் ஏற்படுத்துது. அப்போ கிருமிகள் பற்றிய பயம் இனி யாருக்கும் வராது. கிருமிகள் நல்லது, கிருமிகள் நல்லதை மட்டுமே செய்யுது. அதே மாதிரி எந்த நோய் கிருமியும் யாரிடமிருந்தும் பரவாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் தும்மா உடனே ஐயோ எனக்கு கிருமி பரவுது, தும்மல் பரவுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒருத்தர் வீட்டுல சளி பிடிக்குதுன்னா தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி அம்மை மாதிரியோ அதே மாதிரிதான் அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த அதை வச்சுதான் அந்த சளி பிடிக்கிறது எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஒருத்தர் சாப்பிடக்கூடிய உணவு தான் அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. ஒருத்தர் இருக்கிற மாதிரிதான் எல்லாருமே இருப்பாங்க. அதுல யாராவது ஒருத்தர் விதிவிலக்கு எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த தொந்தரவு வராம இருக்கும். இப்ப ஜுரம் வந்ததுன்னா எல்லாருக்கும் சில நேரங்கள்ல வராது. ஒருத்தர் வராம இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏன் வரல? அப்ப பரவுதுன்னா எல்லாருக்கும் தானே பரவி இருக்கணும். ஏன் வரல? அப்போ ஏன் வரலன்னா அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்திருக்கும். இல்ல அவங்களுடைய உடம்புல கழிவுகள் தேங்காம இருந்திருக்கும். உடம்பு வந்து ஆரோக்கியமா இருந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு வரல. அப்போ கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாது. அதே மாதிரி கிருமிகள் வந்தா நல்லது. கிருமி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போதுமே இனி வந்து நீங்க வந்து இதுக்கு பொருள் செலவும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஓய்வெடுத்து ரெஸ்ட் எடுத்து வலிக்கும். வலியை தாங்கிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். வலியை தாங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம தான் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப அதை ஓய்வெடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம சரி பண்ணும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் கொடுத்து நம்ம சரி பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் நம்ம அந்த தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வந்துருவோம். கிருமி பயம் இனி இல்லை, யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது
எல்லாரும் புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என்னை கருவியாக பயன்படுத்திய பிரபஞ்ச பேராற்றலுக்கு அனைவருக்கும் இந்த காலேஜ் குடும்பங்களுக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் ஆசான்களுக்கும் எதிர்கால ஆசான்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.